ஒரு பக்கம் கதவுகளை அடைத்து விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா பிஜேபியிலேருந்து சில முயற்சிகள் நடப்பதா ஒரு பக்கம் செய்திகள் வரும்போது, திரு அண்ணாமலை 2 முறை திரு டிடிவி தினகரனை சமீபத்தில் சந்திச்சிருக்காரு, ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறாரு, திரு அமித்ஷாவை சந்திக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க 2 பேர்லேருந்து? அவர் நாங்கள் காத்திருந்தோம், இனிமேல் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு வராரு திரு சுப்ரத்னம். எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு நடந்த பொதுக்குழுவில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு சலசலப்பு கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ எடப்பாடியினுடைய ஆதிக்கம் என்பது நாம் வந்து டவுட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வித் பார்ட்டி. ஆமாம், வித் பார்ட்டி. அது இப்போ ஒருத்தரோ ஒரு 10 பேரோ எந்திரிச்சு ஏதாச்சும் ஒரு கலாட்டா பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லைன்னா அதை கோஷம் போட்டிருந்தாங்கன்னா, நிச்சயமாக எடப்பாடியினுடைய அது மீடியா பெருசுப்படுத்தி இருக்கும். ஆனால் அது எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருந்திருக்கும், அது ஒரு செட்பேக்காக கூட இருந்திருக்கும். நாங்கள் 10 பேர் கூட அங்கே வந்து எடப்பாடிக்கு எதிராக பேசவில்லை. அப்போ கட்சி ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை நபர்களும் பங்கெடுக்கக்கூடிய, அதாவது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பங்கெடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் வந்து இந்த அளவுக்கு தன்னுடைய தான் என்று ஆளுமை என்று அவர் வந்து நிரூபித்து விட்டார். அதிமுகவை பொறுத்தவரை இனி அதில் கொஸ்டினே கிடையாது. இதுதான் அதிமுக என்றும் சொல்லிவிட்டார். அவர்கிட்ட தான் இன்னைக்கு வந்து ரெட்டலை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்கோர்ஸ் கேஸ் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் அடுத்த விஷயம்.